திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மா கோயிலேருந்து உங்கள் அருள்வாக்கம்மா. நாளைக்கு வியாழக்கிழமை ஆடி பிறப்பு, ஆடி 1, ஆடி முதல் நாள். அம்பாளுக்கு நாளைக்கு நம்ம ஸ்ரீ வேட்டக்காளியம்மா ஆலயத்தில் சிறப்பு பூஜை இருக்குது. அனைவருக்கும் வீடியோவில் நான் போட்டு விடுறேன். அனைவரும் வீடியோவில் பார்த்து அந்த பூஜையை கண்டுகளித்து அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லோருக்கும் கிடைக்கணும்னு அம்பாள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த ஆடி பிறப்பில் அம்பாள் கிட்ட எல்லாருக்கும் அம்மா எனக்கு குழந்தை இல்லை, கல்யாண பாக்கியம் எனக்கு கிடைக்கல, 10 வருஷம் ஆகுது திருமண பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்காகவும் நாளைக்கு ஆடி முதல் நாள் அதுவும் அம்பாள் கிட்ட நான் மனப்பூர்வமாக அம்பாள் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை எடுத்து அம்பாள் கிட்ட வைக்கிறேன். அம்பாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடி முதல் நாள் அப்படின்னா என்ன? அம்பாளுக்கு ஆடி மாதம் முழுவதும் தேர் திருவிழா தான். அம்பாளுக்கு எங்கேயுமே திருவிழா, எல்லா கோயில்லையும் திருவிழா தான், எல்லா ஆலயத்துலேயும் திருவிழா. நாளைக்கு முதல் நாள் ஒரு ஆலயத்துலேயும் ஒரு மாங்கல்ய கயிறு, வளையல், ஜாக்கெட்டோ புடவையோ உங்களால் முடிஞ்சது ஜாக்கெட்டு, புடவை, மாங்கல்யம், மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் அம்பாள் கிட்ட வச்சுட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அம்பாள் கிட்ட கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க காலடியில் வச்சு நீங்கள் அவங்கள பூஜித்து நாளைக்கு முதல் நாளை தொடங்கி வைக்கணும்னு அம்மா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பிரார்த்தனை உங்களுக்குள்ள கஷ்டங்கள் செய்வினையில் ஏவல் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, நாளையிலேருந்து 30 நாள் அம்பாளுக்கு நாங்கள் முழு விரதம் இருந்து பிரார்த்தனை செஞ்சு அவளுக்கானதை நம்ம செய்யும் போது நம்மளுக்குள்ள கஷ்டங்களை நீக்கி கொடுப்பாங்க. கணவன்மார்களுக்கு உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எனக்கு கமெண்டில் பண்ணுறீங்க. அம்மா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. ஃபோன் மூலியமாகவும் கேட்குறீங்க. இந்த ஆடி மாதத்தில் மாங்கல்ய கயிறு வச்சு ஒரு 5 சுமங்கலிக்கு நீங்கள் அவங்கள வர வச்சு 5 சுமங்கலிக்கு மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு வச்சு வளையல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஆடி மாதம் 30 நாளும் தேர் திருவிழா போல் எல்லா ஆலயங்கள்லேயும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜை, சிறப்பு ஆராதனை நடக்கும். நம்ம ஆலயத்திலும் நடக்கும். அது வீடியோ மூலயமா உங்களுக்கு போடுறேன். எல்லோரும் பார்த்து அம்பாளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இது ஆடி 12 நம்ம ராகு கேது அவங்கள ரெஜிஸ்ட்ரி பண்ணுறோம். அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்தர் திருமணம் அவங்களுக்கு தடை நீங்கி அவங்க அவங்க கையாலே வாங்கி இங்கே ரெஜிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அவங்க அவங்களுடைய துன்பம் நீங்கி அவங்களுடைய கஷ்டம் நீங்கி அதுபோல் இங்கே வரும் எல்லாருக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கணும், திருமணம் கைகூடி வரணும், குழந்தை பாக்கியம் கைகூடி வரணும் அப்படின்றது அவங்களுடைய பிரார்த்தனை. எல்லாருக்கும் எல்லாரும் நல்லதும் நடக்கணும்னு சொல்லி அவங்க மனமாற நம்ம ஆலயத்தில் ராகு கேது நாகதோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும், கேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும், ராகு தோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எல்லோருக்கும் இங்கே பரிகார பூஜை உண்டு. அந்த பரிகார பூஜை ஆடி 12 இங்கிலீஷ் 28 அன்று திங்கட்கிழமை இங்கே ரெஜிஸ்ட்ரி பண்ணுறோம். கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் பல வருஷம் 30 வயசு ஆகுதுமா எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்குறவங்க எல்லாம் அந்த ரெஜிஸ்ட்ரி பூஜையில் கலந்துக்கினீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது போல் நடக்கும். அம்பாளை நம்பி இந்த 30 நாளும் உங்களால் முடிஞ்ச பூஜையை பண்ணுங்க. அம்பாளுக்காக ஒரு வீட்லேயும் ஒரு பெண்மணியும் நம்மளும் சக்தியின் வடிவம் தான். அந்த சக்தியை நம்ம வெளிப்படுத்தணுன்னா அம்பாளை நீங்கள் சக்தியோடு கும்பிடுங்க. அம்பாள் நீங்கள் கேட்டதை கேட்ட மாதிரி கொடுப்பாங்க. எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடாது கிடைக்காது. அம்பாளை நான் வேணும்மா எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. அம்பாள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு எது கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்பி அம்பாளை வணங்குங்க, அம்பாளை வழிபடுங்க. சக்தி தான் உலகம். சக்தியும் சிவன் இல்லைன்னா உலகம் இல்லை. அம்மை அப்பன் தான் உலகம். அதை நம்பி அம்பாளை வழிபடுங்க. இந்த ஆடி 30 வரைக்கும் நம்ம கோயில்லையும் நம்ம ஆலயத்துலேயும் வேட்டக்காளியம்மாவுக்கு திருநாள் போல் ஒரு நாளும் திருநாள் போல் நித்திய பூஜைகள் உண்டு. நீங்களும் அதை கண்டுகளித்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இன்னொரு வீடியோ எடுத்துடுறேன்.